வணக்கம். மகா கல்யாணம் சீரியல்ல ராஜலட்சுமி சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் மாமா, அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு போக மாட்டாங்க. இந்த வீட்டில் எப்பயுமே நம்ம குடும்பத்தில் எல்லாருமே ஒத்துமையாக ஒரே வீட்டில் மான மரியாதை கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக நான் எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க சொல்லும்போது தாத்தா எழுந்து கிளம்ப பார்க்குறாரு. மகாலட்சுமியை பார்த்து சொல்கிறாரு, உட்காந்து பேசணும்னு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். நீ உனக்காக யோசிக்கலாம், உங்கள் அக்காவுக்காக தான் அது மாதிரி பண்ணியிருக்க. அது எனக்கு தெரியுது. இதுக்கு மேலே நீ கவலைப்படாதமா, உனக்கு நான் இருக்கேன்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி வந்துட்டு மகாலட்சுமி கிட்ட சொல்கிறாங்க, இந்த இடத்துல தாத்தாவால் தான் நீங்கள் இருக்க. இதுக்கு மேலே தப்பு பண்ணது இதுக்கு மேலே பண்ண போகிறது எதையுமே நீ பார்த்து நடந்துக்கணும். எப்பவுமே நான் உன்னை ஏற்றுக்கல, ஆனால் என்ன பாவம் பண்ணணும்னு தெரியல. இந்த இடத்துல நீ இருக்கிற எனக்கு பிடிக்கல தான். மாமாவுக்காக நான் உன்னை ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் எப்பவுமே நான் உன்னை மருமகளாக மட்டும் ஏற்றுக்க மாட்டேன். என்னோட முன்னால் வந்து நிற்கக்கூடாது, நீ என்னை அத்தனை கூடக்கூடாது. நீ அப்படியே மீறி என்னை கூப்பிட்டினாக்கா நான் என்னை ஏதாவது பண்ணிக்குவேன்ட்டு அவங்க மிரட்டிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே சித்ரா சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவங்க நாடகம் பண்ணி தாத்தாவோட சூழ்நிலை வச்சு இங்கே டேரா போட்டுட்டாங்க பார்த்தியா, போயிடுவாங்கன்னு பார்த்தா இவங்க நின்றுட்டாங்களேன்ட்டு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்ன அனுப்பிட்டு நீங்கள் உங்கள் உதவாக்கார பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தீங்களா, பெரிய சம்மந்தம் போயிடுச்சுன்ட்டு வருத்தப்படுறீங்களா, இது எல்லாமே எனக்கு தெரியுன்றாங்க. அது கேட்டது எதுக்காக நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கன்ட்டு ஐஸ்வர்யா பிடிச்சி கோடீஸ்வரி அடிக்கிறாங்க. இந்த மாதிரி நாடகம் பண்ணி தானே இந்த மாதிரி இங்கே தங்கிட்டீங்கன்னுட்டு அவங்க இந்த மாதிரிலாம் ஓவராக போடாதீங்க, எல்லோரும் தான் போயிட்டாங்களா, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு சித்ரா கோடீஸ்வரி திட்டிட்டு போகிறாங்க. கோடீஸ்வரி தலையில் அடிச்சுட்டு அழுகுறாங்க, நான் என்ன வேலை இவ்வளோ பெற்றணும், எல்லார்ட்டையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறது வேலையாக போச்சேன்னுட்டு மகாலட்சுமி கிட்ட அவங்க அப்பா கேட்குறாரு, ஏம்மா இப்பேற்பட்டவளுக்காகவா நீ உன்னோட வாழ்க்கையை பற்றி கூட நீ கவலைப்படாமல் இவ்வளோ காட்டி கொடுக்காம இப்போ உன்னோட வாழ்க்கை பாதிக்கப்பட்ட அளவுக்கு ஆயிடுச்சுன்னுட்டு. அது கேட்டதை இவங்க வருத்தப்படுறாங்க. நான் அக்காவோட வாழ்க்கையை பற்றி நினச்சி பார்த்தேன்னு தவிர என்னை பற்றி நான் நினைக்கலப்பா. அந்த அளவுக்கு நான் மேலே பாசம் வச்சுருந்து அவள் இந்த மாதிரி பண்ணுவா. அவள் என்னை ஒவ்வொரு தடவையும் மிரட்டி இந்த மாதிரி பண்ணிட்டா. கடைசியில் இந்த மாதிரி நிலமை வந்துடுச்சு, என்னால் உங்களுக்குலாம் அசிங்கமாகிடுச்சுன்ட்டு அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. ஒன்றால் எதுவும் இல்லைம்மா, இவ பண்ணதுனால தானே இங்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லோரும் ஒன்றை ஏற்றுக்கிறாங்க, இவ்வளோ தலைமை ஏற்றுக்கல, அவளால் தான் அசிங்கம் ஆச்சுன்னுட்டு. அது நேரத்தில் கோடீஸ்வரி இவ எனக்கு பொண்ணே கிடையாதுன்ட்டு ஐஸ்வர்யாவை திட்டுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. தாத்தா ரூமில் எல்லோரும் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல ஒத்துமையாக நீங்கள் நினச்ச மாதிரியே நீங்கள் இருக்கிற வரல நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக வாழ்வோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்ட்டு தாத்தாவுக்கு எல்லாருமே ஆறுதலாக பேசுகிறாங்க. அப்போது சூர்யா வந்து சொல்கிறாரு, உங்களுக்காக ஸ்பெஷல் டாக்டர் புதுசாக ஏற்பாடு பண்ணுற தாத்தானிட்டு, நீ எப்பயுமே மகாலட்சுமியை ஒதுக்கி வைக்கக்கூடாதுப்பான்ட்டு தாத்தா சொல்கிறாரு. அவங்களாம் கிளம்பிடுறாங்க. யோசனையோட மகாலட்சுமி வந்து வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஐஸ்வர்யா வந்து நிற்கிறாங்க. பாத்தியா, நான் எல்லாரோட கண்ணில் எப்படி வரல விட்டு ஆட்டினேன், இந்த மாதிரி நீயும் உஷாராக தைரியமாக இருக்கணுன்றாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு கோவது, நீ பண்ணதெல்லாம் நல்ல விஷயம் நினச்சி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கியா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடாது, நீ என்னை மிரட்டினதுனால நான் சும்மா இருந்துட்டேன், என்னை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்திட்டேன், அம்மா அப்பா வேறு குடும்பத்தோடு அசிங்கப்பட்டுட்டு போனாங்க, நீ எல்லாம் ஒரு அக்காவா, இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் மனுஷியாக இருக்க மாட்டேன், இந்த விஷயத்தை இதுமாரி பண்ணுற விஷயங்கள் அதோட மறந்துடு, இதுக்கு மேலே மீறி பண்ணினாக்கா நான் உன்னை கொல்லக்கூட தயங்க மாட்டேன்ட்டு அவங்க திட்டிட்டு போகிறாங்க. இவங்க ஷாக்காக வராங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.